ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஆமாம் கைஸ், 2 days கொல்லம் ட்ரிப்பு போயிருந்தேன். ஸோ கொல்லம் ட்ரிப்பு பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு இது என்னோட பட்ஜெட் ட்ரிப்பு தான். ஆனால் மோர் தென் பட்ஜெட் எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சுன்னா என்னோட கன்வீனியன்ஸ் அண்ட் கம்ஃபர்ட்னஸ். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் லைஃப்பில் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த கன்வீனியன்ஸும் கம்ஃபர்ட்னஸும் தேவைப்படும் கண்டிப்பாக. ஓகே, போகும்போதும் சரி ரிட்டர்ன் வரும்போதும் சரி ஆல்ரெடி ஆர்ஏசி 3rd கிளாஸ் ஆர்ஏசியில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ரிசர்வேஷன் தான். இதான் ஆர்ஏசி. நல்லா தூங்கி எந்திரிச்சேன். காலையில் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா கேரளாக்குள்ளே என்ட்ராயிடுச்சு. கேரளாக்குள்ளே என்ட்ராகும்போதே ஒரே பயங்கர மழை. அந்த பிளாட்ஃபார்ம்லேயே தெரியுது பாருங்கள் மழை பெய்யுதுன்னு. கேரளாக்குள்ளே போகிறோம் கேரளா பார்க்க போகிறோங்கிறதே எனக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஃபுல்லாக இந்த தண்ணி லேக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 2 நாள் இதுக்குள்ளேயே தான் கிடக்க போகிறோம். இது பார்த்ததே எனக்கு ஒரு குஷி ஆயிடுச்சு, ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. அப்புறம் கொல்லம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு, இறங்கிட்டேன். அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், எந்த பக்கம்டா போகிறது அப்படின்னு தெரியல. அங்கே கீழே இறங்கின உடனே ஒரு கடை இருந்துச்சு. அங்கே காஃபி குடிச்சிட்டு அவங்ககிட்ட கேட்டேன், வெளியே போனீங்கன்னா ப்ரீபெய்டு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படி ஏறி இறங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. படி ஏறி இறங்கி ஆட்டோ பிடிச்சி தாமரைக்குளம் ரோடு, அங்கே தான் இந்த ஜெய்னா டூரிஸ்ட் ஹோம் இருக்குது. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். இதுதான் அந்த ஜெய்னா டூரிஸ்ட் ஹோமு. ஆனால் இறங்கி ரூமுக்குள்ளே போய் கொஞ்ச நேரத்துலேயே பயங்கர மழை கைஸ். இதுதான் ரூமு. ஐ ஃபீல் திஸ் இஸ் டீசன்ட். ஓகே, இது ஏசி ரூமு, 1600 rupees. ஏன்னா நான் சிங்கிளாக போனதுனால திஸ் வாஸ் அ சோலோ ட்ரிப். ஓகே, கப்பலாக போனீங்கன்னா 1800 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. வெளியே வாஷ் பேஷன் இருந்துச்சு, லெட்டின் பாத்ரூம், வைஃபை, டிவி, ஏசி, டீசெண்டான பெட்டு. இட்ஸ் ஓகே. அப்புறம் குளிச்சு கவர்மெண்ட் போட் ஜெட்டிக்கு ஆட்டோவில் போயிட்டேன். கவர்மெண்ட் போட் ஜெட்டி 500 rupees மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோர். இது ஃபஸ்ட் ஃப்ளோரோட பேக் சைடு. ஓகே, ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் டிக்கெட் எடுக்கணுன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்னால் 400 rupees தான். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் டிக்கெட் எடுத்தேன். ஆனால் எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோரும் பிடிச்சிருந்துச்சி. அந்த வெளியே போய் நின்று இதெல்லாம் ரசிக்கிறதுக்கு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது ஃபஸ்ட் ஃப்ளோரோட பேக் சைடில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த தண்ணிக்குள்ளே கிடக்க போகிறோம் அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு. போட்டு எடுத்துட்டாங்க. போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்குது. நாங்கள்லாம் உள்ளே ஏறி எல்லாருமே உள்ளே வந்துட்டோங்கும்போது இதில் காலையில் 11:30 மணிக்கு ஏறினேன் கைஸ். சாயங்காலம் 4:45 கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. அப்புறம் 5 மணிக்கு ரூமுக்கு போயிட்டேன். நான் ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இதில் இருந்த வரைக்கும் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இது செம்மையாக இருந்துச்சு கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜன்னலோர சீட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இது வழியாக கீழே போனால் தான் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக முடியும். இந்த தாத்தா இருக்கார் இல்லையா, இவர் தான் சாப்பாட்டுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காரு. யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு காலையிலேயே சொல்லிட்டோன்னா மத்தியானம் லஞ்சும் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி போட்டுக்குள்ளேயே செக்யூரிட்டி கார்டு இருந்தாங்க. போட்டுக்குள்ளேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒவ்வொரு இடமும். இந்த அஷ்டமுடி காயல் இதுக்கு பேர், இந்த கவர்மெண்ட் போட்டுக்கு பேர். இந்த கவர்மெண்ட் போட்டுக்குள்ளே நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதோட காண்டாக்ட் நம்பர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. நீங்கள் பார்த்தாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் வழியாக கீழே போனால் தான் இவங்க சொல்கிறாங்க அஷ்டமுடி காயல்ல என்ன, 8 சுற்றி இருக்கிற கிராமம் இருக்குது, அதுக்கான தண்ணி, அதுக்கப்புறம் அந்த கிராமம் என்னென்ன இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக 4-5 கார்ட்ஸ் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்சிசி சேர்ந்தவங்களாமா. அதுக்கப்புறமா ஒரு டிரைவர் வேறு இருந்தார், உள்ளேயே இருப்பார் அவர் எப்பவுமே. அவரையும் நான் காமிக்கிறேன். இந்த ட்ரிப்பு குட்டீஸ் எல்லாம் இருந்தாங்க. ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது, ரொம்ப லைவ்லியாக இருந்தது. தண்ணியே எப்போவுமே ரொம்ப தண்ணிக்குள்ளேயே கிடக்கிறது. எனக்கு தண்ணியில் போய் நனைய பிடிக்கலை. ஆனால் போட்டில் உட்காந்து அந்த தண்ணிக்குள்ளேயே அந்த அமைதியான சலனமான அமைதியை ரசிக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஐ ஃபெல்ட் தட் ஹாப்பி. அதுக்கப்புறம் இது அவங்களோட வாழ்வாதாரமே இப்படி இருக்குது அப்படிங்கும்போது ரசிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த கொக்குங்க நம்ம ஊர்லலாம் எப்படி காக்கா வரும், அந்த மாதிரி இந்த கொக்குங்க. இந்த கொக்கு எதுக்கு வருதுன்னா, இது என்ன வெரைட்டி கொக்கு, நாரையான்லாம் எனக்கு தெரியல. கால் பச்சையாக இருக்குங்க. அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது பச்சையாக இருக்குது. கால் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கொக்கு என்ன பண்ணுதுன்னா, பின்னாடியே வந்து மீனை பிடிச்சி கடல்லேருந்து மீன் துள்ளி விளையாடுதுங்க. அந்த குட்டி குட்டி வெள்ளை கலரில் மீன் இருக்கும்ல, அந்த மேலே துள்ளி வரும்போது பிடிச்சி எடுத்து சாப்பிட்றதுக்கு கூட்டமாக பறக்குது. ஏன்னா கடல்லேருந்து போடுற வேஸ்ட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு மீன் வருது, மீனை சாப்பிட்றதுக்கு இந்த கொக்கு வருது. இது இன்னொன்று அப்படி சொல்கிற ஹவுஸ் போட், கொல்லத்தில் ஹவுஸ் போட்டு.
நல்லா என்ஜாய் பண்ணேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு டேங்க. நான் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். டிக்கெட் புக் பண்ணியிருந்தா நைட்டு 11:20க்கு ட்ரெயின் கிளம்பிச்சுங்க. காலையில் 8:20க்கு கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. ரூமுக்கு 9 மணிக்கெலாம் போயிட்டேன். 9 மணிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறமா கிளம்பி ரெடியாகி போட் ஜெட்டுக்கு 11:30க்கெலாம் வந்துட்டேன். ஆனால் அவங்க ஃபோன் பண்ணாங்க, 2-3 தடவை ஃபோன் பண்ணாங்க. வந்துட்டிங்களா, ஆன் தி வேல இருக்கீங்களா, ஓகே நான் ஆட்டோவில் இருக்கீங்க வந்துட்டு. நான் வந்தப்புறம் தான் போட் எடுத்தாங்க. குட் அண்ட் கைண்ட் இனஃப் பீப்புள். இது பாருங்க எவ்வளோ கூட்டமாக இந்த பறவை இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 500 ரூபாய்க்கும் இந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கும் இந்த கொல்லம் ஜேர்னி வந்து ஒர்த்துங்க. அவ்வளோ இது ஒரு சில விஷயம்லாம் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த சூழல்ல இருந்து அந்த இயற்கை சூழலை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் இயற்கை சூழலையும் ரசிச்சாதான் அழகு. அந்த மாதிரி அழகு. இது வந்து இந்த இடத்துக்கு வர்ற போட்டுக்கெல்லாம் லைட் இல்லையாங்க, லைட் ஹவுஸ் மாதிரி லைட் இல்லையா. அதனால இங்கே கவர்மெண்ட்ல வேலை பார்த்த ஒருத்தரே அவருடைய சொந்த செலவில் இந்த விளக்கமா காடஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கட்டி இதை வச்சிருக்காருங்க. நைட் ஆனால் இந்த லைட் போடுவாங்களாம் ஈவினிங் 6 o'clock மேலே. இது வந்து அந்த போட்டில் கூட்டிகிட்டு போனாங்களே அந்த தீவுலேயே இருக்குது. முன்னாடி அந்த அஷ்டமுடி காயல் முன்னாடியே இருக்குது, ஃப்ரண்ட்லேயே இருக்குது. உள்ள வரைக்கும் போக வேண்டாம். இது வந்து ஹெலிபேட். பிரதீபா பாட்டேல் இந்த போட்டு படகு கேரளாலெல்லாம் படகு போட்டி வைப்பாங்கல்ல, அதை பார்க்குறதுக்கு வந்து இறங்குனாங்கல்ல, அதுதான் அந்த ஹெலிபேடாமா. அதை காமிச்சாங்க. அதான் ஜூம் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் நம்ம நார்மல் சைஸுக்கு கொண்டு வந்துட்டேன். இவங்கெல்லாம் பாருங்கள் பின்னாடி பேக்யார்டில் நாங்கள்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கோம்ல, அதனால இங்கே சேஃப்டிக்காக ஒரு ஒரு என்சிசி பர்சன் வந்து பின்னாடி நிற்கிறாங்க பேக்யார்டில். இது வந்து ஒரு சர்ச் மாதிரிங்க, அந்த இடத்துல லோக்கல் ஏஜ் போகிற சர்ச். இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வெறும் ஷிப்பு மட்டும்தாங்க இருக்குது. இது வந்து சைனீஸ் நெட்டாங்க. ஐயோ இந்த இந்த ஷிப்பு மாதிரி இருக்குது, எவ்வளோ குமிஞ்சு போயிருக்குங்க. நம்ம ஊரில் எல்லாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனோன்னா பஸ் ஸ்டாண்டில் பஸ் அப்படி பேட்சாக நிற்க பாருங்கள், அந்த மாதிரி. இப்போ இதுதான் ஸ்டார்டிங்கு. இனி போக போக பாருங்கள் இந்த மாதிரி ஷிப்பு பேட்சாக நிற்கிதுங்க. இது வந்து நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் விளையாடுவோம்லே, இந்த சைட்லேருந்து நிறையா வருது, இந்த சைட்லேருந்து நிறையா வருது, அந்த மாதிரி அந்த ஞாபகங்கள் வந்து எடுத்த குட்டி குட்டி ஷார்ட்ஸ் வீடியோ. அந்த நிறையா போகும்ல ஷிப்பு வந்து கிழிச்சிக்கிட்டு முன்னாடி போகும் போட்டு. அந்த கிழிச்சிக்கிட்டு போகிற வேகத்துக்கு வெள்ளை கலர் ஸ்பாஞ்ச் மாதிரி நிறையா வரும்ல, அதுக்கு எடுத்த ஃபோட்டோ. அப்புறம் இது ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சுங்க. மழை பெஞ்சது இல்லை, காலையில் ரூமில் இருக்கும்போதே காமிச்சேன், ஞாபகம் இருக்கா? அது போட்டில் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த தாத்தா வந்து தள்ளி விட்டார். ஏன்னா க்ளோஸ்அப்பில் எல்லாம் போய் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க முடியல அந்த பேர்ட்ஸ், அதனால எடுக்க சொன்னேன். இந்த இருக்குது பாருங்கள், அந்த நான் சொன்னேன்ல கொய்யான்னு பஸ் ஸ்டாண்டு மாதிரி நிற்கிதுன்னு. இவ்வளோ ஷிப்பா, அது ஷிப்பா போட்டா ஃபெர்ரியா என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் அங்கே டிரான்ஸ்போர்ட்டே. சுற்றி எங்கே பார்த்தாலும் தென்னை மரங்க, எங்கே பார்த்தாலும் க்ரீனரி. அந்த க்ரீனரியோட ரிஃப்ளெக்ஷன் இப்படி தாங்க இருக்கும். பேக்யார்ட்லேருந்து நாங்கள் உட்காந்துருக்க சீட்டு. இது கவர்மெண்ட் போர்டு அஷ்டமுடி அப்படிங்கிறது போட்டோட பேருங்க. அந்த சைடில் நிற்கிது பாருங்கள் எத்தனை ஷிப்பு டிரான்ஸ்போர்ட் மாதிரி. இதோ இது பூரா எடுத்திருக்கேங்க. இவ்வளோ ஷிப்பு ஒரே இடத்துல பார்த்துருக்கீங்களாங்க எப்போயாவது? நான் பார்த்தது இல்லைங்க, நான் இப்போ தான் பார்க்குறேன் சத்தியமாக. எனக்கு ஒரே குஷிங்க. இது வந்து பிரிட்ஜுங்க. இது வந்து என்னமோ சொன்னாங்களே, கன்னியாகுமரி, ட்ரிவாண்ட்ரம், கொல்லம், இந்த சைட் போனால் கொச்சி ஃபுல்லாக இணைக்கிற பாலம். அதுக்கப்புறம் சொன்னாங்க இது வந்து நேஷ்னல். இந்த பிரிட்ஜை இப்போ க்ராஸ் பண்ணுறதெல்லாம் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறது ஒரு போட்டில் போய் நான் இப்போ தாங்க பார்த்துருக்கேன். பாம்பன் பாலத்தில் போனால் ட்ரெயின் க்ராஸ் பண்ணும் பார்த்துருக்கேன். ஷிப்பு க்ராஸ் பண்ணுறது, போட்டு க்ராஸ் பண்ணுறது இப்போ தாங்க பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தானுங்க. எப்போ பார்த்தாலும் சும்மா வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு ட்ரிப்பு பிளானில் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது டெஃபினெட்லி ஒர்த்து. அங்கே காமிச்சாங்களாங்க, அதில் நடுவில் வச்சுருக்கிறது என்னென்னா நேஷ்னல் வாட்டர்வே 3 அப்படிங்கிற ரூட்டாமா. நம்மளுக்கு எப்படி நேஷ்னல் ஹைவே ரோட் சர்வீஸ் இருக்குது, அந்த மாதிரி இது நேஷ்னல் வாட்டர்வே. அதுக்கு தான் அந்த அத்தனை பெரிய பெரிய ஃபெர்ரி நிறுத்தி வச்சுருந்தாங்கல்ல இந்த ஹைவேல போகிறதுக்கு தான். ஓகேயா? அதுக்கப்புறம் இப்போ இது காமிக்கிறாங்க இல்லைங்க, அப்போ அது ஒரு டவர் மாதிரி காமிச்சாங்கல்ல, கிராஸ் போட்டு அது. அப்புறம் இதெல்லாம் முன்ட்ரோ ஐலாண்டுக்கு போகும்போது இறக்கி விட்டுற இடங்களாமா. இங்கே இறக்கி விட்டு அந்த டவர் மாதிரி காமிச்சாங்கல்ல, சர்ச் டவர் மாதிரி, அங்கே போய் டிக்கெட் எடுக்கணும். அங்கேருந்து இங்கே தான் வரணும், நடந்து வந்து உள்ள முன்ட்ரோ ஐலாண்டுக்குள்ளே போகணுமா. இது தாத்தா போட்டுக்குள்ளேயே ஸ்நாக்ஸ் இருக்குது வேணுமான்னு எடுத்துகிட்டு வந்தார். நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடல, மற்றவங்கலாம் சிப்ஸு கடலை மிட்டாயி எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. எனக்கு காஃபி தான் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் காஃபி போட்டு கொடுத்தாங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. காஃபி 20 rupees தான், ஆனால் 20 rupeesக்கு ஒர்த்து. இது எல்லாமே சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட்டுங்க. நடுவில் ஒரு பல்பு மாதிரி இருக்குது பாருங்கள்,
நைட் ஆனால் அந்த பல்பை கீழே இறக்கி விடுவாங்களாம்மா. பல்பு ஃபுல்லாக லைட் எரியுமாம்மா. அந்த லைட் வெளிச்சத்துக்கு மீன் வரும்ல, அந்த மீன் ஃபுல்லாக அந்த நெட்டுக்குள்ளே சிக்கிக்குமாம்மா. இப்படி தான் சைனீஸ் ஃபிஷிங் நெட் ஒர்க் ஆகுது அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு. இது வந்து இப்போ சாப்பாடு மத்தியானம் லஞ்சுக்கு அந்த தாத்தா காலையிலேயே ஆர்டர் பண்ணியிருந்தார்ல, சாப்பாடு வருதுங்க. சாப்பாடு ஆட்டோலேருந்து வர்ற சாப்பாடை உள்ளே ஏற்றுறதுக்காக போட்டை வந்து நிறுத்துகிறாங்க. கட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இறங்கி போய் சாப்பாடு ஆட்டோவில் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களும் சேர்ந்து உள்ளே ஏறுவாங்க. அந்த கேப்புக்குள்ளே நானும் இறங்கி ஏறிட்டேங்க. இதான் கிரவுண்ட் ஃப்ளோருங்க, பார்த்துக்குங்க. நான் மேலே அப்போ தான் டாப் ஃப்ளோர் காமிச்சேன்ல, இது கிரவுண்ட் ஃப்ளோர். கிரவுண்ட் ஃப்ளோர் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இதுவும் காலியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக ஜூன் ஜூலை மான்சூன் பீரியடாங்க. மான்சூன் பீரியடில் இந்த இதே என்கரேஜ் பண்ண மாட்டாங்களாம். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜூன் ஜூலை ஸ்கூல் திறந்துருக்கோம், க்ரௌடு இருக்காது, எல்லோரும் ஸ்கூலுக்கு வேலைக்குன்னு போயிட்டுருக்க நேரத்தில் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அமைதியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு தோணுச்சு. அதனால தான் ஐ செலக்டட் ஜூன் ஜூலை. ஆனால் ஸ்டில் ஐ என்ஜாய்ட் இட் ஸோ ஆசம்லிங்க. அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு எப்படி சொல்கிறது, அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதாங்க தெரியும் அது ஹாப்பியாக எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுன்னு. நீங்களே இண்டிவிஜுவலாக போய் அங்கே இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும், உணர முடியும். அது ஸோ ஹாப்பிங்க. வெளியே வர்றதுக்கே மனசு இல்லை. இந்த நிறுத்திட்டாங்க பாருங்கள், இதோ சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க உள்ளுக்குள்ளே. சாப்பாடு எடுத்துகிட்டு வர கேப்பில் போட்டை விட்டு வெளியே நிற்கிறேன் நான். இந்த போலீஸ்காரங்க எடுத்து எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. அந்த போலீஸ்காரங்களுக்கு நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன், சிங்கிளாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே குஷிங்க. ஐயோ பொண்ணு தனியாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பாதுகாப்பாக பத்திரமா என்னை பார்த்துக்கிட்டாங்கங்க. எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. அவங்க மாதிரி தமிழ் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பப்ளி மாஸ் அப்படிங்கிறதுக்கெலாம் தமிழில் என்னன்னு கேட்டாங்க. அவங்க மலையாளத்தில் என்னமோ சொன்னாங்க, கம்பளி மாஸ், அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே பீப்புள் கிட்ட பேசுகிறது இட் வாஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். லன்ச் கொடுத்தாங்க. இதுதான் லன்ச்சு. மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, தட்டாம்பேரி. இது வந்து சிப்பி அது என்ன சொல்லுவாங்க, மியூசில்ஸ், ஆயிஸ்டர் மாதிரி இருக்கும்ல அது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு தாங்க. மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ் வந்து 100 ருபீஸு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அந்த சிப்பி வந்து 80 ருபீஸ். 180 ருபீஸ்க்கு ஃபுட் வாஸ் ஒர்த்து. ஆனால் என்ன கேரளா அரிசி தாங்க, பெரிய பெரிய அரிசி. ஆனால் நான் ஃபுட்டிங்கிறனால எங்கே போகிறனோ அங்குக்கான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு சாப்பிடுவேங்கிறதுனால இட் வாஸ் ஓகே, நான் சாப்பிட்டேன். இன்னொன்று கேரளா போனால் எதுவும் மிஸ் பண்ண மாட்டேன்னா சுடு வெல்லம், அந்த பிங்க் கலர் வாட்டர், அதுவும் நல்லா இருந்துச்சு. ஃபுல்லாக அங்கே சுடு வெல்லம் தான் குடித்தேன், பாட்டிலே வாங்கலை, பிஸ்லரி பாட்டில். அதுக்கப்புறம் இது வந்து டிரைவர் உட்கார்ற இடம். ஓகே, அந்த கருப்பு கலர் டிஷர்ட் போட்டிருந்தார்ல, அவர் தான் மெயின் டிரைவர். இவங்கெல்லாம் அவர் ரிலீஃப் பண்ணுறதுக்காக அப்பப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்து ஓட்டுவாங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு வந்தேன். இட் வாஸ் ஸோ ஃப்ரெண்ட்லி. அவர் பாருங்கள் மீன் பிடிக்கிறாரு. இதுதான் இங்கே மெயின் ஒர்க்கு. இந்த பசங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்களா, நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு மீன் எடுத்து காமிச்சாங்க. ஸோ ஜூம் பண்ணி அவங்க பிடிச்ச மீனெல்லாம் வந்து ஓகே தேங்க்யூ சொல்லிட்டு வந்தேன் ஆக்ஷன்லேயே. இப்படி தாங்க இருக்குது அவங்க வாழ்வியலே, அங்கே இப்படி தான் இருக்குது. நம்மளெல்லாம் இப்படி ஒரு தண்ணிக்குள்ளே வாழ விட்டோன்னா வாழ்வோமான்னு எனக்கு தெரியல. ஒரு நாளுக்கு 2 நாளைக்கு ஹாப்பியாக இருக்குது, என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. ஆனாங்க என்ன தான் கேரளான்னு சொன்னாலும், என்ன தான் சீனிக் பியூட்டி இருந்தாலும், என்ன தான் காட்ஸ் ஓன் கண்ட்ரி, இவ்வளோ தூரம் தண்ணி இருக்குது, நேச்சராக இருக்குது அப்படின்னாலும், அந்த தண்ணியில் உப்பு காற்று வருது பாருங்கள், அதில் எப்போவே ஒரு கருவாடு ஸ்மெல்லு வருது பாருங்கள், மீன் ஸ்மெல் வருது பாருங்கள், என்னால் முடியலைங்க. ஆனால் 2 டேஸ்க்கு ஒர்த். ஐ எம் ஹாப்பி, ஐ என்ஜாய்ட் இட் ஸோ மச். ஆனால் வாழ்க்கை பூரா அங்கேயே வாழ முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க. அதையும் வாழ்ந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் எனக்கு தெரியும். 2 நாளைக்கு ஐ டென்ட் ஃபீல் எனிதிங். ஆனால் அதுலேயே வந்து ஐ கேன் சென்ஸ் அந்த ஸ்மெல்லில். இது பாருங்கள், இந்த பறவைங்க பண்ணுற அட்டூழியம். ஆனால் பட் என்ஜாய். கை நீட்டினீங்கன்னா உங்கள் கை மேலேயே வந்து உட்காரு. அந்த கையை வந்து நீங்கள் ஆட்டாமல் அசைக்காமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கை மேலே வந்து உட்காருங்க. அவ்வளோ பறவைங்க இருக்குங்க. இந்த பறவையெல்லாம் என்ன பண்ணுன்னா, பறவை வந்து மீனை கொத்திட்டு அந்த மீனை தூக்கிட்டு போய் இதோ பாருங்க. இப்போ நான் ஜூம் பண்ணி காமிப்பேன் பாருங்க, வெயிட் பண்ணுங்க. தெரியுதா மீன் எடுத்துகிட்டு போய் சாப்பிடுது. ஸோ இட் வாஸ் நைஸ். பக்கத்தில் உட்காந்து வாட்ச் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக பறவைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறதுல நீங்கள் கேட்குறதுல அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. அந்த இடத்துல போய் நீங்கள் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது கருப்பாக இருக்குல்ல, அது என்னமோ வந்து தண்ணி கோழியா தண்ணி வாத்தா என்னமோ சொன்னாங்க. அது வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து தண்ணிக்குள்ளேயே நீந்திட்டு வருது, ஸ்விம் பண்ணிட்டு வருது.
இதெல்லாம் மீனை பிடிச்சிட்டு பறக்குது. அப்படி அப்படி ஜஸ்ட்டு தண்ணியில் வந்து அப்படி நினச்சிட்டு மீனை அது என்ன சொன்னால் பீக்கில் பிடிச்சிட்டு பறந்துடுது. எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் அங்கே போய் அந்த பேர்ட்ஸ் ஒரு சவுண்டு கொடுக்குதுங்க, ஒரு மாதிரி க்ரீச்சிங் சவுண்டு, அதுவும் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் அங்கே போய் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். என்னங்க அப் அண்ட் டவுனு ஒரு ட்ரெயின் டிக்கெட்டு ஸ்லீப்பர் கிளாஸில் கூட புக் பண்ணி போயிட்டு வாங்குங்க. எனக்கு வந்து பயம், ஸ்லீப்பர் கிளாஸு ஒரு லெட்டின் பாத்ரூமில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால நான் ஏசியில் போகிறேன். ஸ்லீப்பர் கிளாஸில் போகணுங்கிறவங்க இல்லை ஏசியில் போகணுங்கிறவங்க ஏசியிலே போங்க. போயிட்டு ரூமெல்லாம் புக் பண்ணிகிட்டே போயிடுங்க. இங்கேருந்து ஒரு இந்த டிக்கெட் வந்து 400 ரூபா தாங்க டிக்கெட்டு, கவர்மெண்ட் போட் சர்வீஸ் இது வந்து இந்த அப் அண்ட் டவுன் ட்ரெயின் டிக்கெட், ரூம் டிக்கெட், கவர்மெண்ட் போட்டோட டிக்கெட், இது எல்லாமே ஒர்த்துங்க. இந்த பறவையை பார்க்குறதுக்கு, இந்த இயற்கையை பார்க்குறதுக்கு எல்லாமே ஒர்த்து. அப்புறம் அங்கேருந்து சாம்பிராணிக்கொடி ஐலாண்டுக்கு வந்து எங்களை அனுப்பிச்சி வச்சாங்க. இது வந்து அந்த ஸ்பீட் போட்டில், அதாவது நாங்கள் வந்து பெரிய போட்டிலேருந்து, இதுவுமே கவர்மெண்ட் போட்டு தான், பெரிய போட்டிலேருந்து எங்களை இறக்கி டிக்கெட் எடுத்தோம். 180 ரூபா டிக்கெட்டு ஜிபே பண்ணேன். 180 ரூபா, அதுக்கு தான் அந்த டவரில் போய் ஜிபே பண்ணது காமிக்கிறேன், ரிட்டர்ன் போகும்போது இருக்கும். இறக்கி விட்டு, இது வந்து என்னென்னா இந்த அளவுக்கு தான் தண்ணி இருக்கும், இதில் நடந்து நீங்கள் விளையாண்டு என்ன வேணாலும் இது பண்ணிக்கலாம். மான்சூன் சீசன்னால் அங்கே கடைங்கள்லாம் இருக்குது. யூடியூப்பில் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் விற்கிற கடை, நெல்லிக்காய் விற்கிற கடை, சின்ன சின்ன கப்பா, ஃபிஷ் ஃப்ரை, சிப்பி, ப்ரான்ஸ் இதெல்லாம் விற்கிற கடைங்கள்லாம் இங்கே இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க யூடியூப்பில். அதெல்லாம் இப்போ மான்சூன் சீசன் ஜூன் ஜூலைங்கிறனால தடை விதிச்சிருக்காங்க. தண்ணி லெவலும் உயரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யாரும் கடை வைக்க முடியாது, கடையெல்லாம் மூழ்கி போயிடும் தண்ணியில். அதனால யாரும் கடை வைக்கலை நாங்கள் வந்திருந்தப்போ. ஆனால் இது எல்லாமே டீப் மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுங்க. நல்லா இருந்துச்சு. உள்ளே ஃபுல்லாக நல்லா கால் வலிக்கிற வரைக்கும், கால் டயர்டாகிற வரைக்கும் நடந்துட்டு வந்து உக்காந்துக்கிட்டேங்க. போட்டில் போகலான்னு பார்த்தேன், அந்த படகுல சிங்கிள் பர்சனாக படகுல கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நான் வந்து ஸ்பீட் போட்டில் தான், இவ்வளோ குரூப்பாக இருக்கணுமா பீப்புள், ஸ்பீட் போட்லேயே வந்து திருப்பி ரெஸ்ட்ஃபுல்லாக உட்காந்துட்டேன். ஏன்னா கால் வலி, இங்கே சரியான கால் வலி, தண்ணிக்குள்ளே இருந்தால் டயர்ட் ஆகிட்டேன். அதனால ஸ்பீட் போட்டில் உட்காந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணேங்க. பட் இட் வாஸ் ஆசம், ஒர்த்து. இந்த டவர் தாங்க, இதைத்தானே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். இந்த டவரில் தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி இப்போது நம்மளை இறக்கி விட்டாங்கல்ல போட்டு, நம்ம கவர்மெண்ட் போட்டு 500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தோம்ல, அதுக்குள்ளே போய் ஏற போகிறோம். அங்கே நிற்கிது, இதில் எழுதிட்டு பாருங்க, சாம்பிராணிக்கொடி போட் ஜெட்டி, இதுதான் போட் ஜெட்டி. ஓ, இந்த சைடு வந்து மலையாளத்தில் எழுதியிருக்கு, அந்த சைடு இங்கிலீஷில் எழுதியிருக்கு. இதாங்க போட் நிற்கிது பாருங்க. நான் எப்படி போகணுனோ எப்படி பார்த்தனோ அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படியே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் போய் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வரணும். அந்த இருக்குது பாருங்கள், இதுதாங்க காண்டாக்ட் நம்பர். இது காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் போட் புக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சு 4:45 இறக்கி விட்டாங்க. ரூமுக்கு வந்தேன். ரூமில் வந்து தூங்கி எழுந்திரிச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வாக்கிங் போகலான்னு போனேங்க. எங்கள் ரூமுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருந்துச்சுங்க. என்ன கோயில்னு கேட்டால் யாருமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. தேவி கோயில் முடிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு ஆஞ்சநேயர், உள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டேன்ட்டாங்க. ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உள்ளே பார்த்தா தேவி, அது யாருன்னா மீனாட்சி அம்மன். பின்னாடி பார்த்தா பிள்ளையார், சுற்றி வந்து இந்த சைடில் பார்த்தா முருகர், முன்னாடி வந்து ஒரு பெரிய தலை விருட்சம் இருந்துச்சுங்க. அது என்ன மரம்னு தெரியல. அந்த மரத்தடியில் சிவன். எனக்கு ரொம்ப திருப்தியாக நிறைவாக இருந்துச்சு. வெளியே அவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு வெளியே மெயின் ரோட்டில் சைடு வைஸாக வந்தால் தான் ரூமு, சைட்லேயும் அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே ஒரு நிசப்தமான அமைதின்னு இருக்கும்ல, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டு உட்காந்துருந்துட்டு வந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ரூமுக்கு வந்துட்டாங்க. அது நேற்று நைட்டு ரூமுக்கு வந்தது, சாயங்காலம். ஆமாம், நேற்று நைட்டு ரூமுக்கு வந்தது 9 o'clock 9:30 ஆயிடுச்சு. இது அடுத்த நாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்சாங்க 8:30க்கு. ஜோன்னு மழை பெஞ்சிட்ருக்கு. எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஐயோ மழை பெஞ்சிட்ருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பி ரெடி ஆகிட்டேங்க. ரெடி ஆகி ரயில்வே ஸ்டேஷன் போகலான்னு ரயில்வே ஸ்டேஷன் போனால், ஏன்னா அங்கேருந்து முண்ட்ரோ ஐலாண்டு மிஸ் பண்ணிட்டோம்ல. கவர்மெண்ட் போட்டில் முண்ட்ரோ ஐலாண்டு கூட்டிகிட்டு போய் காமிக்கல, ஏன்னா தடை விதிச்சிருக்காங்க மான்சூன் பீரியட்லன்னு சொல்லிட்டு. முண்ட்ரோ ஐலாண்டுக்கு போய் பார்க்கலான்ட்டு போனால் ரயில்வே ஸ்டேஷனில் 3 டைம் தான் ட்ரெயின் இருக்கான். காலையில் 6 மணிக்கு, மத்தியானம் 2 மணிக்கு, திருப்பி ஈவினிங். நாம் எந்திரிச்சதே 8:30 மணிக்கு. அப்புறம் இங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின், சபர்பன் ட்ரெயினில் போகிறது. அதனால ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேங்க. வர்ற வழியிலேயே சிக்கன் சமோசா, சிக்கன் பப்ஸ், இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். 2 காஃபி, இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு.
சாப்பிட்டுட்டு இவர் எங்கே கூட்டிகிட்டு வந்தாருன்னா முண்ட்ரோ ஐலாண்டுக்கு தான் ஆட்டோவில் வந்திருக்கோம். அது வந்து பேக்கேஜ் தாங்க, நான் இப்போயே சொல்லிடுறேன். 3000 ருபீஸ் வந்துச்சு பேக்கேஜ், ஆட்டோ ப்ளஸ் இந்த ஷிக்காரா போட் எல்லாமே. ஓகே, லஞ்சோட சேர்த்து 3000 ருபீஸ் ஆச்சு. சுடுவெல்லம், ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ஷிக்காரா போட்டில் வந்து ஏறிட்டோங்க. இது வந்து ஒருத்தவங்களோட வீடு. இப்போ எப்படி நம்ம ஊரில் எல்லா வீட்லேயும் வந்து கார் வச்சுருக்காங்க, டாக்ஸி வச்சுருக்காங்க, அந்த மாதிரி இவங்க இடத்துல வந்து போட்டு, படகு, ஷிக்காரா போட், ஹவுஸ் போட் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இதுதான் இவங்களோட பிஸ்னஸ்ஸு. இன்னொன்று ஃபிஷ்ஷிங்கு. இது ரெண்டில் தான் இவங்க ஏர்னிங்ஸே பண்ணுறாங்க. அதனால போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து சென்னையில் படித்ததெல்லாம் சென்னையில் இருக்கும்போது நான் முட்டுக்காடு போட்டிங் போயிருக்கேங்க. அதெல்லாம் படகு சவாரி தானுங்க. நிறைய படகு சவாரி பார்த்து பார்த்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறமே நான் கேரளாவுக்கு வார்க்கலாக்கு அக்கா கூட வந்திருந்தப்பயுமே படகு சவாரி போயிருக்கேன். ஸோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. அந்த வீட்டு பக்கத்தில் இருந்தது மாதிரி இப்போ வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வெளியே போகிறோம் பாருங்கள். அது நல்லா எடுத்துப்பேன். அந்த வீடு அங்கே இருக்குது. வீட்டிலேருந்து இப்போ நகண்டு வந்துட்டோம். போட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ முண்ட்ரோ ஐலாண்டுக்கு போகிறோங்க. இது முண்ட்ரோ ஐலாண்டில் தான் இருக்கும். ஆனால் அந்த முண்ட்ரோ ஐலாண்டுன்னு ஒரு போர்டு தொங்க விட்டுருப்பாங்களே. இப்போ எப்படி ஐ லவ் சாம்பர்கொடி ஐலாண்டுன்னு இருந்துச்சுல்ல, சாம்பிராணி கொடி ஐலாண்டுன்னு, அந்த மாதிரி ஐ லவ் முண்ட்ரோ ஐலாண்டுன்னு ஒரு போர்டு இருக்கும். அங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போனப்புறம் சொல்கிறேன் அந்த போர்டு இருந்துச்சா இல்லையாடு. இது ஃபுல்லாக டீப் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தாங்க. சலனமே இல்லாத அமைதி. இந்த தண்ணியோட சத்தமே வந்து அது ஓடுற சத்தம் கூட கேட்கலங்க. அவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது. இட் வாஸ் நைஸ், வெரி என்ஜாயபிள். இதுதான் இங்கே இந்த லேக்கினுடைய ஒரிஜினல் சவுண்ட். கொஞ்ச நேரம் இந்த ஒரிஜினல் சவுண்டை ரசிங்க. அப்போ தான் இந்த லேக் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஷிக்காரா போட்டில் போகணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க. ஏன்னா யார்கிட்ட கேட்டாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சு தர மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அது எக்ஸ்பென்சிவ். இதுலலாம் போய் சிங்கிளாக போகணுன்னு யாராவது ஆசைப்படுவாங்களா? இப்போவே நான் ஊருக்கு வரதுக்கு எங்கள் அப்பா வந்து எப்படி சிங்கிளாக போனேன், எப்படி சிங்கிள், நான் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் அப்பார்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருந்தேன், பர்மிஷன்லாம் கேட்கல. அதனால் ஷிக்காரா போட்டை புக் பண்ணி நம்மளே போகிறோம் அப்படிங்கிறதே எனக்கு வந்து பெரிய ஒரு ஹாப்பினஸ், நிறைவுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நிறைவு. ஆனால் நீங்கள் வந்து படகுலையும் போகலாம். படகுனா 1 மணி நேரத்துக்கு 500 ரூபா தான். அது சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். இது பேக்கேஜ் 3000 ருபீஸு. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வெளியே லஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை அவங்களே லஞ்சு செஞ்சு தர சொன்னீங்கன்னாலும் அந்த கறி ஃபிஷ்ஷுக்கும் சிப்பிக்கு மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு மாத்திரம் காசு கொடுத்துட்டு அந்த போட்டுக்கு வந்து 500 ருபீஸ் பெர் ஹவர். எல்லாம் சுற்றி காமிப்பாங்க. டீப் அது நேரோ கெனால்ஸ்குள்ள எல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பட் எனக்கு வந்து அது போர் அடிச்சிருச்சு. அதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். ஷிக்காரா போட்டுங்கிறது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே இல்லை. இந்த ஷிக்காரா போட்டில் உட்காந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே எனக்கு ஆலப்புழாவில் போய் ஒரு ஹவுஸ் போட்டில் இருப்போம் பாருங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நிறைவும் கிடச்சிருச்சுங்க. ஏன்னா அங்கேயும் ஆலப்புழாவில் ஹவுஸ் போட்டில் நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு தடவை ஸ்டே பண்ணியிருக்கோம். அடுத்து என்னோடய எக்ஸ் கூட போய் 2 days ஸ்டே பண்ணிட்டு வந்தோம். அது எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு ரூம் புக் பண்ணி அங்கே குளிச்சு கிளம்பி வந்தால் அதே இது தண்ணிக்கு நடுவில் செய்யணும், அப்படி தான் இருந்துச்சு அன்னைக்கு தேதிக்கு. ஆனால் இன்னைக்கு தேதிக்கு நான் சம்பாரித்து அந்த காசில் டூர் போய் இந்த தண்ணிக்கு நடுவில் அமைதியான சூழ்நிலையில் எனக்கான பிடிச்ச விஷயத்த நான் செய்யும்போது ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி, எமோஷ்னலி ஃபுல்ஃபில்ட், சாட்டிஸ்ஃபைடு. நானாக ரசிக்கிறேன்ல, யாரும் இல்லை கூட என்னை தொந்தரவு பண்ணுறதுக்கோ எதுக்கோ. அது வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த உணர்வு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே என்ன நினைப்பீங்கன்னா, கூட ஒரு கம்பெனியனாவது இருக்கணும்ல அவங்களோட. நோ நான் அப்படி டைப்பே கிடையாது. ட்ரூத் அண்ட் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன், கல்யாணமே பண்ணிட்டேன், கூடவே வாழ்கிறேன்னா கூட அந்த வெரி இண்டிபெண்ட் பர்சனாலிட்டி எனக்கு நான் அனுபவித்து அந்த நிறைவு கிடைக்கணும். ஹீ இஸ் ஆல்சோ லைக் தட். 2 பேரும் ஒன்று தான். அதுக்காக 2 பேரும் சேர்ந்து சுத்தாமலாம் இருக்க மாட்டோம், சுற்றுவோம். பட் ஸ்டில் இந்த ஒரு கோர் வேல்யூவும் எங்களுக்குள்ளே இருக்குது. ஓகேயா? ஸோ இதுதாங்க அவங்க வாழ்வியல். அங்கே படகு பாருங்கள் எப்படி கமுத்தி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து ஃபெரி அவங்க இதில் கவர்மெண்ட் போட் சர்வீஸும் இருக்குங்க. இதெல்லாம் அந்த கவர்மெண்ட் போட் வந்து அவங்க மக்கள் வந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டாப்பிங்
இங்கே வந்து கவர்மெண்ட் போட்டு வருமா. நம்ம ஊரில் எப்படி ஆட்டோ இருக்குது, ஷேர் ஆட்டோ இருக்குது. நமக்கு தான் தெரியும் எது ஷேர் ஆட்டோ எது ஆட்டோன்னு சொல்லிட்டு. ஆட்டோ ப்ரைவேட்டு, ஷேர் ஆட்டோவும் ப்ரைவேட் தான். கவர்மெண்ட் பஸ் இருக்குது இது போக. அந்த மாதிரி இவங்க ஊர்லேயும் கவர்மெண்ட் ஃபெர்ரிமேன் இருக்காங்களாமா. சொந்த படகு சவாரி இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது. ஸ்பீட் போட்டெல்லாம் ஷேர் ஆட்டோ மாதிரி, ஆட்டோ மாதிரி. ப்ரைவேட் ஃபெர்ரிமேன் எல்லாம் ஷேர் ஆட்டோ மாதிரி. கவர்மெண்ட் ஃபெர்ரிமேன் தான் நம்ம கவர்மெண்ட் ரோடு டிரான்ஸ்போர்ட் பஸ் மாதிரி. இதெல்லாம் வந்து என்ன ஃபிஷ் ஃபார்மிங். அந்த பெரிய பெரிய ட்ரம்மு மாதிரி வச்சு உள்ள ப்ளூ கலர் நெட் அடிச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் ஃபிஷ் ஃபார்மிங். இந்த கறி மீன், ப்ரான்ஸு இதெல்லாம் அதுக்குள்ளே தான் வளர்த்துறாங்க. கணுவா மீன். இது ஃபுல்லாக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அந்த தூரத்தில் தெரியுது பாருங்கள் ப்ளூ கலரில், அது எல்லாமே ஃபிஷ் ஃபார்மிங் தாங்க. இங்கே மெயினே வந்து ஃபிஷ் ஃபார்மிங் தான். அப்புறம் இந்த மாதிரி போட் சர்வீசஸ், இதுதான் அவங்களுடைய ஏர்னிங்ஸே. இது தாங்க அந்த லாஸ்ட் எண்டு அங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இந்த இடத்துல தான் ஐ லவ் முன்ட்ரோ ஐலண்டுன்னு சொல்லிட்டு போர்டு மாட்டியிருந்தாங்களாம்மா. இப்போ அந்த போர்டை காட்டும், அது மாட்டியிருந்த கயிறு மட்டும் இருக்குது. அதை காமிக்கிறது தான் ஃபஸ்ட்டே நான் அப்படி சொன்னேன் உங்ககிட்ட. இதில் கொண்டு வந்து நிறுத்திட்டு எனக்கு அந்த இடத்தெல்லாம் டச் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைங்க. அந்த ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது இயற்கை எழில். அதான் அப்படியே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்தளவுக்கு என்னால் கேப்சர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கேப்சர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதுலேருந்து திருப்பி போட்டை திருப்புவாங்க, திருப்பி ரிவர்ஸ் போவோம். இது தாங்க முன்ட்ரோ ஐலாண்டு. முடிஞ்சதுங்க முன்ட்ரோ ஐலாண்டு. இது வந்து கொல்லம் பீச். முன்ட்ரோ ஐலாண்ட் முடிச்சுட்டு ஆட்டோவில் வந்து ரூமில் இறங்கிட்டு இன்னொரு ஆட்டோவை பிடிச்சி கொல்லம் பீச் வந்துட்டோங்க. கொல்லம் பீச் வரைக்கும் வர்றதுக்கு 20 ரூபா கேட்டு வாங்கினாங்கங்க. நான் தங்கியிருந்த ரூமில் இருந்து. கொல்லம் பீச்சோட மண் பாருங்கங்க எவ்வளோ பிளாக்காக இருக்குது. கேரளாவில் நிறைய இடத்துல இப்படி பிளாக் பீச் இருக்குங்க. நான் வார்க்கலா போனாட்டியும் பிளாக் பீச், பிளாக் சாண்ட் பீச்சுன்னு ஒன்று இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க. இது கொல்லம் பீச்சு. நல்ல மான்சூன் சீசன்னால் பயங்கர தண்ணி ஆர்ப்பரித்து அலையடிக்குதுங்க. இதில் வந்து அந்த என்ன அந்த கடற்கரையோரத்தில் விசில் ஊதிக்கிட்டே அந்த கார்ட்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அவங்க ரோந்துலேயே தான் இருந்தாங்க. அப்படியுமே ஒரு ஆள் வந்து ஃபுல் தண்ணி போட்டு அந்த கடற்கரை மேலே மேடு மேலே தான் நிற்கணும். யாரும் அந்த மேட்டை விட்டு கூட கீழே இறங்கக்கூடாது. விசில் ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அந்த பர்சன் இறங்கி போயிட்டாங்க. அலையடிச்சதில் உள்ளே போயிட்டாங்க ஒரு அலைக்கு. இன்னொரு அலைக்கு வெளியே வராங்க. ஆனாலும் அவரால் சமாளிக்கவே முடியல. ஊன்னு திணறிட்டார். அப்புறம் கார்ட்ஸ் போய் ஓடி போய் பிடிச்சி இழுத்துட்டு வந்து மேலே அந்த மேடு இருக்குது பாருங்கள், அந்த மேட்டில் ஏற்றி போடுறாங்க பாருங்கள். திட்டுவாங்க. திட்டிட்டு அதுக்கப்புறம் அந்தால வார்ன் பண்ணி விட்டுட்டு வந்தாங்க, திருப்பி இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஆட்டோவில் கொல்லம் பீச்சிலேருந்து தங்கசேரி லைட் ஹவுஸுக்கு போகிற வழிங்க. இது வந்து போட் ஜெட்டியாமா. அதாவது கொல்லம் ஹார்பர், கொல்லம் போர்ட், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போட் ஜெட்டி. ஆட்டோவிலேருந்து வீடியோ எடுக்கிறேங்க. எவ்வளோ போட்டு நிற்கிதுங்க, அம்மா சாமி. இதெல்லாம் எதுக்குன்னா ஃபிஷ்ஷு பிடிச்சிட்டு வர்றதுக்கு. ஃபிஷ்ஷு வந்து ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது இங்கே போர்ட்டில். என்ன சில்லற வியாபாரம்லாம் கிடையாது. இந்த போர்ட்லேருந்து வர்றது விற்று முடிச்சதுக்கப்புறம் மிச்ச மீன் கிடக்கும்ல, அதை வாங்கி அங்கே இருக்கிற பீப்புள் எல்லாம் முன்னாடி கடை போட்டு, இந்த ஹார்பர் முன்னாடியே போர்ட் முன்னாடியே கடை போட்டு உட்காந்து மீன் விற்றுட்ருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும் பாருங்க, மீன் கடை கடையாக வச்சு மீனாக விற்றுட்ருப்பாங்க. ஸோ இதுதான் எங்கள் பிஸ்னஸ். சிப்பி எல்லாம் ஒரு பேக்கெட்டில் கட்டி விற்கிறாங்கங்க. ஒரு பேக்கெட் சிப்பி 100 ரூபா. இதோ இதுதான் இவங்களோட பிஸ்னஸ். எல்லாருமே வந்து இங்கே தான் வாங்கிட்டு போவாங்களாம். இதுதான் மெயின் மார்க்கெட் மீனுக்கு. இதுதாங்க தங்கசேரி லைட் ஹவுஸ். எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள். இது டாப்புக்கு ஏறி போனோம் நம்ம. ஆனால் லிஃப்ட் இருக்குங்க. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட் வருது பாருங்கள் வந்து. ஆனால் லிஃப்ட்டுனாலுமே எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருந்துச்சு. ஆண்டி வேலை ஏதாவது ஆகிப்போச்சுன்னா உள்ளே ஏறிட்டேன். லிஃப்ட் ஏறி க்ளோஸ் ஆகி இப்போ லிஃப்ட் மேலே போகும் பாருங்கள். 2 ஃப்ளோர் தாங்க மேலே போய் இறக்கி விடும். அதுக்கு மேலே 2 ஃப்ளோர் இருக்காது. நம்ம தான் ஸ்டெப்ஸ் ஏறணும். மேலே ஏறுது லிஃப்ட்டு. ஏறி இறங்கிட்டேன்னா இப்போ மூச்சு வாங்கலை. இந்த ஃப்ளோர் ஏறிட்டேன். இந்த ஃப்ளோர் ஏறிட்டு அங்கே நிற்கிற ஒரு ஜன்னலில் அழகாக வியூ தெரிஞ்சுதுங்க. இதுதான் அந்த வியூ. அந்த ஏறினதுக்கப்புறம் நின்று ஜன்னலில் இருந்த வியூ. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் பாருங்கள், இவ்வளோ குறுகலாக தாங்க இருக்கும். இதில் ஏறி தான் மேலே போய் லைட் ஹவுஸ்லேருந்து டாப் வியூ பார்க்கணும். ஏறி வந்தாச்சுங்க. இதுதான் டாப் வியூங்க. நின்னா கை காலெல்லாம் உதறுதுங்க. அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ பயமாக இருக்குது மேலேருந்து கீழே குடிஞ்சு பார்க்குறதுக்கு. ஆனாலும் உங்களுக்கு காமிக்கணுமேனு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
தட 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 தடன்னு நடுங்குது உடம்பெல்லாம். செவுத்து சைடு நின்று வீடியோ எடுத்திருப்பேன். அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. மூச்சு வாங்குது எனக்கு படி ஏறினது. அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, கொலை அடியில் உருண்டு என்ன செய்ய, கோயில் வாசல்ல உருளணும் அப்படின்னு பீச்சு லைட் ஹவுஸ் காமிச்சு என்ன செய்ய, பீச்சோட சேர்த்துல காமிக்கணும்னு அந்த சைடு திரும்பி நின்று வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் அது அந்த பீச் ஹவுஸ்லேருந்து லைட் ஹவுஸ்லேருந்து இறங்கணும்ல, இறங்கினட்டில் அந்த ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சி எடுத்தேன். இது தங்கசேரி பீச்சுங்க. தங்கசேரி பீச்சும் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. காமாக அமைதியாக அது பாட்டு. ஆனால் அதுலேயும் அந்த ஃப்ளாஷ் என்ன சொல்கிறது, தண்ணி வந்து அடிக்கிறது, தண்ணி ஸ்ப்ளாஷ் ஆகுறது, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது எல்லாமே என்ஜாய் பண்ணேங்க. ஆனால் இது எல்லாமே ஒர்த்துங்க. நீங்கள் செலவழிக்கிற காசுக்கு ஒர்த்து. வீட்லேயே உட்காந்துட்டு இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுமா? டிவியில் தான் என்ஜாய் பண்ண முடியும். நீங்கள் காசு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டு வாங்க. நீங்கள் காசு சேர்த்து வச்சு போயிட்டு வாங்க. நீங்கள் சம்பாதிச்ச காசில் நீங்கள் போயிட்டு வாங்க. இந்த சீனரி எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அந்த எமோஷ்னல் ஃபுல்ஃபில்மெண்ட் நிறைவு கிடைக்கும். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஒரு தடவையாவது நான் வாழ்ந்துட்டேன்ப்பா அப்படிங்கிற முழுமை கிடைக்கும். நீங்கள் கேட்குறீங்களே ஹவு டு ஃபீல் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். அப்போ கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கணுன்னா என்ன வேணும்? ஒரு கெரியர் வேணும். ஒரு கெரியர் வேணும்னா நான் எதை கெரியராக சூஸ் பண்ணுறதுங்கிறது வேணும். எதை கெரியராக சூஸ் பண்ணுங்கும்போது அப்போது சின்ன வயசில் என்னோடய பேஷன் என்னன்னு கண்டுபிடிக்க தோணும். ஸோ எதை பண்ணால் எனக்கு 24/7 காசு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு யோசிக்க தோணும். இவ்வளோ விஷயம் நடக்கும். ஸோ இதெல்லாம் ஆசைப்படுங்க. அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆசைப்படுங்க. அப்போ தான் காசு உங்களை தேடி விரும்பி உங்ககிட்ட வரும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் நிறைய விஷயத்த செயின் ரியாக்ஷன் மாதிரி உங்களை சிந்திக்க வைக்கும், சாதிக்க வைக்கும், செயல்படுத்த வைக்கும், இயங்க வைக்கும். உங்களுக்கு காசை கொண்டு வந்து கையில் கொடுக்கும். நல்லா ஏர்ன் பண்ணி சம்பாரித்து சேர்த்து வச்சு போயிட்டு வாங்க இந்த மாதிரி டூருக்கெல்லாம். இட்ஸ் வர்த் ஸ்பெண்டிங் மணி. ஐ என்ஜாய்ட் இட்ப்பா. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஓகேங்க, ட்ரிப்பு முடிஞ்சது.